இருக்கக்கூடிய காட்சி திருச்சி மாநகராட்சி மண்டல அலுவலகத்திலிருந்து பிரச்சார பாயிண்ட், அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சார பாயிண்ட், அதே பிரச்சார பாயிண்ட் தான், அதே எம்ஜிஆர் சிலை அருகே தான். அதை நோக்கி விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சில நொடிகளில் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்குவார். நான் பிரச்சார பாயிண்ட்டை அவர் நெருங்கிய காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்க்கின்றோம். மரக்கடை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. நீங்கள் விஜய் கேம்பெயினெல்லாம் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் ஏற்கனவே அவருடைய முந்தைய பயண திட்டத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பெயர் உங்களுக்கு நிச்சயமாக நினைவுக்கு இருக்கும். ஏனென்றால் திரு விஜய் கடந்த ஆண்டு மத்தியில் மக்கள் பயணத்தை தொடங்கினார். திருச்சியிலேருந்து தான் தொடங்கினார். அவர் தன்னுடைய பயணத்தை அப்போ தொடங்கிய இடம் இதே இடம்தான். ஸோ அன்றைக்கே கணித்திருந்தாரோ என்னவோ, இல்லை அன்றைக்கி ஏற்பட்ட ரிசப்ஷனை பார்த்து இந்த முடிவு எடுத்தாங்களா, இல்லை இந்த கேல்குலேஷன்ஸ். கோர்ஸ் ஒரு அரசியல் வரும்பொழுது இந்த கணக்குகள்லாம் முதல்ல இயல்பாகவே எந்த தொகுதியில் அந்த கட்சியோட தலைவர் இருப்பாருங்கிற கேல்குலேஷன்ஸ்லாம் ஏர்லி ஆனே இருக்கும். நம்மோடு மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன் அவர் இன்றைக்கி திறந்த வாகனத்தில் வரதை பார்க்கின்றோம். ஒரு போன கேம்பெயினுக்கும் இந்த கேம்பெயினுக்குமான வித்தியாசம், அவர் இந்த பஸ்ஸில் அமர்ந்தவாறே தான் இருந்தார். அப்புறம் மேலே ஏறி அவர் பிரச்சாரம் பண்ணார். இந்த முறை அவர் திறந்த வாகனத்திலேயே சேர்த்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மணிகண்டன், நீங்கள் வந்து தாவேக்கு அவர் பீட்டை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருபவர். ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றார் அப்படிங்கும் போதே, உங்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போதே சில கேல்குலேஷன்ஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் நிற்கலாம், எதெல்லாம் பாசிபிள் தொகுதி அப்படின்னு. ஸோ முதல்லேருந்தே திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது அவங்க ராடாரில் இருந்ததா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில முதல் தேர்தலாக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். முதல்ல அவர்கள் நிறுத்த வேண்டியதாக பார்க்கப்பட்டது சென்னையில அவர் போட்டியிட போகிறார் எனும் செய்திகள் பரவலாக கட்சி வட்டாரங்களிலேயே பேசப்பட்டது. அந்த அளவுல விருகம்பாக்கம், வேளச்சேரி ஆகிய தொகுதிகளை அவர் குறிவைக்கலாம். அப்படி இல்லை என்றால் விக்கிரவாண்டி, விருதாச்சலம் ஆகிய பகுதிகளில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதுல அதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் அதனைத் தொடர்ந்து தீவிரமாக அவர் தேர்தலில் நிற்க வேண்டும், அவருடைய தேர்தல் எந்த இடத்துல போட்டியிடுகிறார் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற சூழல்ல இந்த பெரம்பூர் சென்னையில போட்டியிட வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டு, சென்னையில எந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை முதல்ல வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் பார்க்கின்றனர். அந்த அளவுல பெரம்பூர் பகுதியில் இப்ப நம்ம லைவ் விஷுவல்ஸ் பார்க்குறோம். இப்போ திருச்சி மரக்கடை பகுதிக்கு வந்துட்டாரு. இங்க எம்ஜிஆர் சிலை இருக்கு. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு அவர் போறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒவ்வொரு சிம்பாலிசத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. எந்த தலைவரை எந்த பகுதியில் அவங்க வந்து கௌரவிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க வந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்ட கொள்கை தலைவர்களை பிரகடனம் பண்ணாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய மதுரை கூட்டத்திலெல்லாம் முகப்பிலேயே எம்ஜிஆர் அண்ணாவும் இடம்பெற்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் போக அவங்க வந்து இன்வோக் அதிகமாக பண்ணது எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும். இந்த நிலையில் பிரச்சாரத்தை திருச்சியில் அவர் தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிலைக்கு, அங்கே தான் இந்த பிரச்சார பாயிண்ட் இருக்குது, முதல்ல எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு தான் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதில் அரசியலில் எதுவுமே இயல்பானதும் கிடையாது. நோ கோஇன்சிடென்சஸ் இன் பாலிடிக்ஸ். ஒன்றுத்துக்கும் கணக்குகள் இருக்கும், இல்லை கணக்குகள் உருவாயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். யார் யாரை இன்வோக் பண்ணுறாங்க, யார் யாரை இன்வோக் பண்ணலை, எந்தெந்த தலைவர்களை எந்தெந்த மலைந்த தலைவர்களை போட்டுறல அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். விஜயோடைய வேட்பாளர் பட்டியலையும் கூட நிறைய எக்ஸ் அதிமுகவினர் இருக்கிறத பார்க்கின்றோம். ஏன் இதே மண்டலத்தில் லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக களமிறங்கிறது யார் அப்படின்னு பார்த்தா திரு கூப்பா கிருஷ்ணன். அவரும் அதிமுகவில் பயணித்தவர், செல்வி ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு கே ஏ செங்கோட்டையன் எம்ஜிஆருடைய சகா என்பதும் குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் காலத்து அதிமுக நிர்வாகி என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல நிறைய எக்ஸ் அதிமுகவினர், எக்ஸ் எம்எல்ஏக்கள் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். முதல்ல கொள்கை தலைவர் பட்டியலில் எம்ஜிஆரும் பேரறிஞர் அண்ணாவும் இல்லை.
என்றாலும் கூட மதுரையிலெல்லாம் அவங்க அங்கிருந்தே எம்ஜிஆரையுமே கூட தலைவர்களாக இன்வோக் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க நிர்வாகிகள்கிட்டலாம் கேட்கும்போது அவர்களும் உங்களுடைய கொள்கை வழிகாட்டியா அப்படின்னா ஆம் என்றார்கள். ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் திரு கமல்ஹாசன் போட்டிட்ட போது அவரும் எம்ஜிஆரை வானளவ புகழ்ந்ததை பார்த்தோம். ஸோ அந்த ஒரு எம்ஜிஆர் எஃபெக்ட் அப்படிங்கிறது அவர் மறைந்து தசாப்தங்கள் ஆனாலும் கூட இன்றும் இன்றைய தேர்தலையும் எந்த தேர்தல்களையுமே அவருடைய இயக்கம் தாண்டி பலரும் அவர்களுடைய பெயரை எடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சரும் கூட எம்ஜிஆருக்கும் அவருக்குமான அசோசியேஷன் அவர் எனக்கு பெரியப்பா என்று எம்ஜிஆர் இன்வோக் பண்ணியதை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.